அடுத்து விஜய் பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு பக்குவம் இல்லாத வார்த்தைகள்னு சொல்லிட்டு நயனன் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநாடு நடந்துச்சு. அதில் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரையுமே தாக்கி தான் பேசியிருந்தார். அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சனையில் இந்தியாவின் ஏற்றுமதியாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த ஏற்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியுடன் உறுதுணையாக இருந்து உதவி செய்ய வேண்டுமே தவிர அரசியல் செய்து குளிர் காயக்கூடாது. முதலமைச்சரிடம் மனு கொடுத்தால் அவை குப்பைக்கு போகும் என்பதே வைகை ஆற்றில் மனுக்கள் கண்டெடுக்கப்பட்டதற்கு சான்றாகும். இப்போ சமீபத்தில் உங்கள ஸ்டாலின் சொல்லிட்டு அங்கங்கே முகாம் நடக்குது. ஆனால் மனு பார்த்திங்கன்னா வைகை ஆற்றில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்குவம் இல்லாத வார்த்தைகள். விஜய் உட்பட யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது. இங்கு யார் வேண்டும் என்றாலும் கட்சி தொடங்கலாம், கவுன்சிலராகலாம், எம்எல்ஏ ஆகலாம். நான் அவரை தோற்கடிப்பேன், இவர் எனக்கு எதிரி என்று பேசலாம். பக்குவம் இல்லாத வார்த்தைகள். உலகின் மிகப்பெரிய கட்சி பாஜனதா. இங்கு ஒரு மாநாட்டை மட்டும் போட்டுவிட்டு இவர் எனது எதிரி என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. ஸோ உள்ள நிலையில் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் வந்து சேரும். போராட்டம் என்றால் எப்படி? திருப்பூரில் சொத்து வரி அதிகமாக இருக்குது, மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஏற்றுமதியாளருக்கும் சொத்து வரி மின் கட்டணம் கிடையாது என்று முதலமைச்சர் கூறியிருக்கலாம். இதை விடுத்து போராட்டம் என்றால் எப்படி ஏற்க முடியும்? ஸோ மாநில அரசு திருப்பூர் ஏற்றுமதியாளருக்காக என்ன அறிவித்துள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டும். ஸோ இப்படி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.